உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது கலாத்தியர் 2 அதிகாரம் 13 வசனம். மற்ற யூதரும் அவனோடே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மாய்மாலம் வேண்டாம் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கர்த்தர் புற இனத்தவருக்கு அப்போஸ்தல ஊழியம் செய்யும்படிக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்தவனாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு யூதரல்லாத புற இனத்தவருடன் அமர்ந்து உணவு உண்டான். ஆனாலும் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் வந்தபோது அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். இதனால் கோபமடைந்த பவுல் இது மாய்மாலம் என்று பேதுருவை கடிந்து கொண்டான். பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தல திருச்சபை மிக பெரிய பிரச்சனைக்குள்ளானது. யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்கள் ஆனவர்களுக்கும் புற இனத்தில் இருந்து கிறிஸ்தவர்கள் ஆனவர்களுக்கும் இடையே அநேக அபிப்பிராயங்களும் பேதங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் இருந்தது. அதனால்தான் பேதுரு புற இனத்தவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினாலும் யூதர்கள், அதாவது விருத்த சேதனமுள்ளவர்கள் வரும்போது அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். அவர்களுக்கு ஏற்றபடியே நடந்து கொண்டான். இது மாய்மாலமானது. பிரியமானவர்களே, அநேக சம்பிரதாய சடங்குகள் நம்மை மாய்மாலத்துக்கு நேராக நடத்துகிறது. நாம் உண்மை உள்ளவர்களாக தேவன் விரும்புவதையே அவருடைய சித்தத்தின்படியே செய்து நடக்க வேண்டும். எந்த சம்பிரதாய சடங்குகளும் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை, நடத்தவில்லை. கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் செய்து முடித்தவைகள் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆகையால் மாய்மாலத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, மாய்மாலத்திற்கு நேராக எங்களை நடத்துகிற எந்த ஒரு சம்பிரதாயத்தையோ சடங்குகளையோ நாங்கள் ஆசரிக்காமல் உம்முடைய சித்தத்தின்படியே உமக்கு பிரியமானதையும் விருப்பமானதையும் செய்து முடிக்க பலன் தாரும், கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.